ஜஸ்ட் திங்கிங் பார்ட் 2 சற்றே சிந்தனை செய் பாகம் 2. Thinking is the beginning of thought processing which lead to word, action and decision. If you give more space and time to vain thinking, you can never be what Jesus wants you to be. Improper thinking lead to wrong assumptions, suppress your productivity, block taking the right decision. Solomon the king said, "As a man thinketh, so is he." Whatever you are about to listen in part 2 of Just Thinking will help you to take right decision for Christ and help you to have a victorious Christian living. சிந்தனை மூலமாக தான் வார்த்தை வருகிறது. பிறகு முடிவுகளை நாம் எடுக்கிறோம். தவறான சிந்தனைக்கு நீ நேரம் ஒதுக்கினால் இயேசு உன்னை எப்படியாக ஜீவிக்க விரும்புகிறார் என்பதை போன்று வாழ இயலாது. தவறான சிந்தனை தவறான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும். வேத சிந்தனையின்படி முடிவுகளை எடுக்க தடுக்கும். சாலமோன் ஞானி சொன்னான், மனிதன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே இருக்கிறான். சற்றே சிந்தனை செய் என்ற தலைப்பில் 2ஆம் பாகம் கேட்பது உன்னை கிறிஸ்துவுக்கென்று சரியான முடிவு எடுத்து வெற்றிகரமான ஜீவம் செய்ய உதவும். எல்லாம் வல்ல இறைவன் இதற்கான கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. Loneliness is one of the manifestation of defeated life. More time you stay lonely, more the Satan's web will strangulate you. Then God cannot execute any program planned to be executed by you. So don't isolate yourself blaming God. When you come out of it, you can be useful to many weary-hearted people. The man who was paralyzed 38 years in Bethesda said there was none to help him to push him nearer to the miracle. And you can be useful for such a one. Such a deed will be an investment into your eternity. தனிமை என்பது ஒரு தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு. நீண்ட நாட்கள் தனிமையில் இருந்தால் சாத்தான் நெருக்க துவங்குவான். தேவன் உன்னை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினாரோ அதை செய்ய இயலாது. 38 வருடம் வியாதியாய் பெதஸ்தாவில் கிடந்த மனிதன் இயேசுவிடம் தான் அற்புதம் பெற ஒரு மனிதன் இல்லை என்றான். ஆனால் எவரும் உதவவில்லை என்றும் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு விடுதலை பெற்ற நீ பயனுள்ளவனாக மாறலாம். இப்படி ஒரு உதவி செய்தால் இதற்கு நித்தியத்திலே பலன் உண்டு. God could have given a promise through a word or a dream or a vision that he has a plan to bless you. But when days go by, if you receive nothing but pain and problem, you may murmur and say, God has let you down. As long as you have favor, delays are not denials. Joseph waited for 13 years and he was crushed in life for things he never did. But from prison, he went up to the palace, and every pain Lord went for it was made good. Even in your life, God will not make a mistake. If you believe, you will see the glory of God. தேவன் உனக்கு சொப்பனம், தரிசனம், தேவ வார்த்தைகள் மூலம் சில வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் பெறுவதில் நீண்ட தாமதம் ஏற்பட்டால் நீ முறுமுறுத்து தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லக்கூடாது. தேவ தயை உனக்கு இருந்தால் தாமதங்கள் நிராகரிப்பல்ல. யோசேப்பு 13 ஆண்டுகள் செய்யாத குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டான். ஆனால் அவன் சிறையிலிருந்து சிங்காசனம் வரை உயர்த்தப்பட்டான். எல்லா பாடுகளும் அவனுக்கு சாதகமாக மாறின. உன் வாழ்க்கையிலும் தேவன் தவறு செய்ய மாட்டார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண இயலும். Church cemetery is the place where treasures are hidden. It is not a gold mine or an oil well, but valuable are the dead, so-called believers are buried. It may be an unwritten book or an epistle, unclaimed priceless mantles, or unclaimed kingdom wealth due to arrogantly or carelessly not following the pathway of kingdom actualization. These things will remain buried endlessly. When books will be opened in heaven, God will judge them accordingly to the extent of rejection of his calling. ஆலயங்களிலே அநேக பொக்கிஷங்கள் புயந்து கிடக்கின்ற இடம் கல்லறை தோட்டம்தான். அது ஒரு தங்க சுரங்கமோ அல்லது ஒரு எண்ணெய் கிணறோ அல்ல. இது ஆன்மீக ரீதியாக
தேவன் கொடுத்து பயன்படுத்தாத தாளந்துகளாகிய புத்தகம் எழுதும் திறன் அல்லது பலத்திய ஊழியக்காரன் வரமறைக்கும் சால்வை பரலோகமளித்த உரிமை பாராட்டாத பொக்கிஷமாகும். இவைகளை நிராகரிக்கப்பட்ட காரணம் தேவன் அளித்த பாதையில் தேவ கட்டளையின்படி ஓடாமை ஆகும். இவை அங்கு புதைந்து இருக்கும் நாள் ஒன்று வரும். நியாயத்தீர்ப்பின் நாளிலே இவளுக்கான தண்டனை கிடைக்கும். One man was neatly dressed but was preparing a loop in a rope to commit suicide. A poor Christian beggar who was watching this told the man, "Sir, if you are committing suicide, kindly give your shirt and pant and commit suicide with banian and short, because my only prayer to Jesus was to give me a shirt and a pant. I have only one torn pant and shirt. Every believer should take heed of your excess clothing or excess food, may possibly other poor man's believer's prayer, so that his need may be met. Only compassion can make you benevolent." நன்றாக துணி உடுத்தி இருந்த ஒரு மனிதன் ஒரு கயிற்றிலே சுருக்கு போட்டு தூக்கில் தொங்க ஆயத்தமானான். ஒரு விசுவாசியான பிச்சைக்காரன் இதை கண்டு, "ஐயா, நீங்கள் உங்கள் உடையுடன் தற்கொலை செய்வதை பார்க்கலாம். உங்கள் உள் உடையுடன் தற்கொலை செய்தால் உங்கள் உடை என் உடலை மறக்க உதவும். இதுதான் தேவனிடம் கேட்கும் ஒரே விண்ணப்பம்" என்றான். ஏனெனில் எனக்கு வேறு உடை இல்லை. நான் உடுத்தி இருந்த பல பக்கத்திலும் கடிதல் உள்ளது. விசுவாசி இதை கவனிக்க வேண்டும். உபரியாக உள்ள ஒரு உடை, உணவு, இதர பொருள்கள் மற்ற விசுவாசிக்கு ஜெப விண்ணப்பமாகும். இயேசு சொன்னார், "இந்த சிறியனுக்கு செய்பவன் அதை எனக்கே செய்தான்" என்றார். எனவே மேற்படி ரீதியாக சிந்தித்து நாம் செயல்படுவோம். God so loved the world that he gave his only begotten Son, and he died for you. If you so love Jesus, you must be willing to do anything with a sacrificial living. If you love Jesus as Peter did, you will tend sheep. Like Isaiah, if you encountered God in temple, after getting detached from the kingly palace, said he is willing to go where his master sends. If you become crucified with Christ, you will say, "It is not I, but that Christ liveth in me." You will count many blessings as dung and dust. Then Christ will be glorified in and through you. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார். நீ உண்மையாய் இயேசுவை இவ்வளவாய் நேசித்தால் அவருக்கென்று எதுவும் செய்ய மனப்பூர்வமாய் செய்வாய். இயேசு பேதுருவை போல நேசித்தால் ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஊசியாவின் அரண்மனை ஆசையை விட்டு தேவாலயத்தில் தேவனை சந்தித்த ஏசாயா, "என்னை அனுப்பும், நான் போகிறேன்" என்றான். உன் சுயம் சாம்பலாக மாறினால் இனி நான் அல்ல என்று கூறுவார். அநேக நற்காரியங்களை குப்பை என்று எண்ணுவாய். உன்னிலே இயேசு மகிழ்வார். There are saints of God who lived a godly life and we can follow them. But today, many do not impress God by the many things they are not doing according to the standard set by the Bible. Jesus is a role model and template. If you look at somebody with pride, you will have a fatal fall. Jesus said, "You should be bright light so that people in the darkness may see Christ in you, so that you will be win souls for the Lord." சில பக்தர்கள் தங்கள் வாழ்விலே மாதிரியாக வாழ்ந்து நல்ல அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கின்றனர். ஆனால் ஒரு சிலர் அப்படி இல்லாமல் தவறான மாதிரியாக வேத அடிப்படையிலே வாழாமல் ஊழியம் செய்கின்றனர். இவைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் வேதத்தின் அடிப்படையிலே ஜீவிக்க இயலாது. அநேகருக்கு நாம் இடரலாய் மாறுவோம். ஒரு ஒளியாக நாம் ஜொலிக்க வேண்டும் என்று இயேசு கூறியுள்ளார். If Jesus enters your heart, you become a new creature. All old is gone. And this necessitates your thinking pattern as well. You have to realize that you are a traveler and every good gift God gives comes from the Heavenly Father and we are accountable. This will make your life valuable and you will be a blessing to many. To evangelize is not an option, but what Jesus ordered prior to his exist. So winning souls should be a top priority. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிய சிருஷ்டியாக நாம் மாறுகிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகிறது. இவைகள் மாறும்பொழுது வேத அடிப்படையிலே சிந்திப்பது அவசியமாகிறது. அதன்படி நாம் அனைவரும் பயணிகளாக மாறுகிறோம்.
நமக்கு அளிக்கப்படும் அனைத்து நல்ல ஈவுகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. எனவே இவளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு ஆன்மீக ரீதியாக சரீர ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. இக்கட்டத்தில் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது அவசியம் என இயேசு கடைசி கட்டளையாக கொடுத்தார். எனவே நாம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவது தலையான கடமை. God has kept you in this world to live and glorify Him. If a believer works for 18 hours a day, spending no time for Jesus, and accumulates wealth, Jesus rates him as a fool. Jesus says, soul and spirit are important, they are eternal. All these things happen when he weighs Jesus in balance and the world and found him to be wanting. This has eternal consequence. The rich man of Lazarus' story wanted to do evangelism after he was pushed to hell. The money, the time and energy spent for Jesus are valuable, added to you and be blessed person in this earth and in eternity. தேவன் உன்னை இந்த உலகத்திலே அவரை மைமைப்படுத்த வைத்துள்ளார். ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைத்து பணம் சேகரித்து அதற்காகவே வாழ்ந்தால் இயேசு அவனை முட்டாள் என்று கூறுகிறார். ஆவி ஆத்மா வெளியேறப்பட்டது. சரீரம் அழியலாம், ஆனால் ஆவி ஆத்மா அழியாதது. இப்பேற்பட்டவனை இயேசு முட்டாள் என்று கூறினார். இயேசுவை நிறுத்து குறைவாக தென்பட்டால் உன் ஆன்மீக நிலை பரிதாபம். லாசருடைய சரீரத்திலே பணக்காரன் நரகத்துக்கு சென்ற பெண் சுவிசேஷனாக மாற்ற விரும்பினான். இது பரிதாபமானது. தேவனுக்கென்று நீ செலவிடும் நேரம், உன் பலன், உன் பணம் உன் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றும். உலகிலும் நித்தியத்திலும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. God sometimes sends people, destiny helpers, mentors and people with spiritual arsenal to help you. We should never reject them at all. They may take you from one level to another level. If a believer rejects them, you may become stagnant. You will be a victim of wrong information. An Ethiopian minister needed a Philip to run with a chariot to explain the meaning of Isaiah 53 chapter, and he eventually took baptism. When you begin to live for Jesus, you need not be intelligent, but you have to follow the guidelines according to the destiny actualization. தேவன் சில வேளைகளிலே தேவ மனிதர்கள் அல்லது உனக்கு ஆழங்களுக்குள்ளாக வழிநடத்துகளை உன்னிடம் அனுப்பலாம். ஒரு சில ஆவிக்குரிய பேராயுதங்களை உனக்கென்று பிரயோகித்து உனக்கு வெற்றி கிட்ட செய்பவர்களை அனுப்பலாம். இவர்களை அற்பமாய் எண்ணி நிராகரித்து விடக்கூடாது. இவர்களை உனக்கு வெற்றியையும் அடுத்த கட்ட ஆன்மீகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள். இவர்களை நீ தவறவிட்டால் ஒருவேளை ஆன்மீக ரீதியாக தவறு செய்து இலக்கை அடைய தடைகள் வரலாம். வனாந்திரத்திலே ஒரு எத்தியோப்பிய மந்திரிக்கு பிலிப்புவினுடைய ஆன்மீக ஆலோசனை தேவைப்பட்டது. தொடர்ந்து ஞானஸ்தானம் பெற்றான். உன் சுய புத்தி ஆன்மீகத்திற்கு தேவைப்படாது. உன் அழைப்பை நிறைவேற்ற தெய்வீக விளக்கங்கள், ஆலோசனைகள் உதவும். Having a car or a house or a gold or a big bank balance are not the yardsticks for self-worth. A poor believer should not see these symbols of prosperity and weigh in a balance and should not be found wanting. If not handled properly, may take you to a psychological cocoon and stagnation. God doesn't value a person based on his assets, but how much his riches are being spent for the expansion of his kingdom. So everyone should probe into the epicenter of self-worth and run the race. Soon God will bless you. ஒரு விசுவாசிக்கு பேங்கில் பணம், கார், சொந்த வீடு, தங்கம் இருப்பதனால் இவர்களை தேவன் ஆசீர்வதித்தார் என்றும், இவை இல்லாதவர்கள் இவர்களை தராசில் நிற்கப்பட்டு குறைவாக தேவனால் எண்ணப்படுகிறார்கள் என்றும் பொருள் அல்ல. இதையே எண்ணிக்கொண்டு இருந்தால் ஆவிக்குரிய நிலையில் தேக்கம் அடைந்து விடக்கூடாது. தேவன் அவனுக்கு உள்ள பொருளாதார நன்மைகளை வைத்து எடை போட மாட்டார். நீ உன் ஆசீர்வாதங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார் என்பதை வைத்துதான் தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ள இயலும். தேவன் உன்னிலே மகிழ்வார். If a person do not understand his identity, he is on the pathway of doom. Identity crisis is a dangerous psychological cancer. By this you will weigh yourself low and someone else will be more popular and adorable. A believer must know who he is
and from where he comes and where he is going, what he is doing and what he should do in the future for the destiny actualization. If you know this, God will be pleased by your life. Otherwise, you will get blown up when you are hit with a storm engineered by Satan. ஒரு மனிதன் தன்னைத்தான் எடை போடுவதும் ஒரு புகழ் பெற்றவனைப் போல ஆக துடிப்பதும் தவறானது. இது ஒரு மனோதத்துவ பிரதிபலிப்பு. ஒரு விசுவாசி அவன் யார் என்றும், எங்கிருந்து வருகிறான் என்றும், எங்கு செல்கிறான் என்றும், என்ன உலகில் செய்ய போகிறான் என்பதனை நிதானித்து செயல்பட்டால் அவன் வாழ்வு மிகவும் பயனுள்ளதாக, தேவனால் மெச்சிக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு புகழ் பெற்றவனை பண்பற்றி அவன்படி செய்தால் சாத்தானுடைய வலையிலே சிக்கிக்கொள்ள நேரும். A good believer is a foundation of the house working for the kingdom expansion. Such a men do not talk much. They do not put pressure to prove a point, as it's a waste of time. Lion do not claim everybody in the jungle that he is strong, but just roars. A pigeon do not claim to the eagle that he can fly higher. So wait, be still. When the storm comes, the house built on the sand and the stone will be established by the worth of foundation. உண்மை விசுவாசி ஒரு வீட்டிற்கும் ஊழியத்திற்கும் அஸ்திபாரம் ஆவான். இவன் ஒரு கட்டிடம் நிற்க அவசியம். இவர்கள் நேரம் செலவழித்து தாங்கள் யாரையும் யார் என்று தெரிவிக்க வேண்டுவது இல்லை. ஒரு சிங்கம் நான் பலசாலி என்று காட்டில் சொல்லித் தருவது இல்லை. அது கர்ச்சிக்கும் பொழுது அதன் வல்லமை அறியப்படும். ஒரு புறா கழுகிடம் நான் உன்னை காட்டிலும் உயர பறப்பேன் என்று போட்டியிடுவது இல்லை. உண்மை விசுவாசி தேவன் ஏற்ற வழியிலே உயர்த்தத்தக்கதாக பலத்த சத்தியத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும். தேவன் உன்னை பிரியவனாக அவர் அறிவிப்பார். A man having land in which the priceless gold and diamond are buried brings experts to check about these facts and gets confirmed, goes on claiming and rejoicing he is not a right person, because he has to get all these things in actual possession. Then he can utilize according to his will and plan. Many people in the church have religious spirit, claim that to have scaled heights even without starting the claim. But they must become kingdom people knowing the biblical kingdom principle. ஒரு மனிதனுக்கு உள்ள நிலத்தில் பொன் வைரம் போன்றவைகள் புதைந்திருப்பதாக அறிந்து மகிழ்ச்சியுடன் இதை பரிசோதனை செய்து நிபுணனை கொண்டு வந்து விலையேற பெற்றவளாக இருப்பதாக சொல்லி தருவது அது சரியான ஒரு முறை அல்ல. அவளை எடுத்து கையிலே நிலைவரப்படுத்தி கொள்ள வேண்டும். அவன் ஒரு வீட்டில் கட்டில அஸ்திபாரம் என்று முயல்வதை போன்று இருக்கும். அவன் அப்படியாக செய்தான். இன்று சபைகளிலே சிலர் அடிப்படை தத்துவங்களை தவறாக அறிந்து கொண்டு ஆன்மீக ரீதியாக முன்னேறுவதால் எண்ணுவதால் அவர்கள் நிலைமை பரிதாபம். வேத தத்துவங்களை சரியாக புரிந்தால் தான் ஆவிக்குரிய முன்னேற்றம் வெற்றியும் அடைய முடியும். Whenever a seed of a fruit gets sown, when you pour water, the root comes first and then the leaves comes up. How well the tree grows, keeps fruit, depends upon the support system given by the root. In a believer's life, the success in evangelical ministry depends upon your personal time in prayer, in Bible reading, fasting. When Jesus cursed the fig tree from the root, it got destroyed. You must know that. It can happen in your own life as well. ஒரு பழமரத்தின் விரையை புதைத்து தண்ணீர் பாய்ச்சினால் முதலாவது அதனுடைய வேர் வெளிவந்து பூமியிலே நிலை கொள்ளுகிறது. பூமியிலே உள்ள போஷாக்கை வைத்து பின்னர் இலைகள் எல்லாம் வெளியே வருகிறது. அது எவ்வளவு வேகமாய் வளருது என்பது வேர் மூலம் செடிக்கு கொடுக்கப்படும் போஷாக்கை பொறுத்தது. ஒரு விசுவாசினுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு கனி கொடுக்கும் ஜீவியம் விசுவாசி செய்கிறான் என்பதை வைத்துதான் எந்த அளவுக்கு தனி ஜெபம், வேத தியானம், உபவாசம் போன்ற ஆன்மீக முயற்சிகளை பொறுத்தது தான் உன்னுடைய உண்மையான ஆன்மீக வாழ்க்கை தேவனால் முடிவு செய்யப்படும். இயேசு ஒரு அத்திமரத்தை கனியில்லாத கண்டப்படுத்ததை சபித்தார். அதனுடைய அழிவு வேரிலிருந்து ஆரம்பித்தது. நம் வாழ்விலும் இதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Many chosen believers of the Lord abort their calling destiny by negatively declaration, exposing their mindset to Satan. By this, Satan will have an access to destroy their faith. Daniel was sent to lion's den for exaltation and vindication.
Conception does not mean that one will deliver after gestation period. God kept in building ability for fishes to swim and birds to fly. All Isaiah did was to go to the temple when his worldly dependence was lost and obtained a royal calling. So when you are forced to wait, understand God's mind is important. அநேக விசுவாசிகள் இன்னல்கள் உள்கடந்து செல்லும் பொழுது பிற்போக்கு வார்த்தைகளை உதிர்த்து அதன் மூலமாக சாத்தான் அவளை தாக்க வழிவகையை திறக்கின்றனர். சிலருடைய விசுவாசம் சோதிக்கப்பட தானியேலை போல செங்கற்கிவை தேவைப்பட்டது. பறவைகள் பறக்கவும் மீன்கள் நீந்தவும் தேவையான திறன் அவளுக்குள்ளாக படைப்பிலே அமைந்துள்ளது. ராஜா அரண்மனை எழுந்த ஏசாயா ஆலயம் சென்று பெரிய அழைப்பை பெற்றான். காத்திருத்தல் உன்னை பலப்படுத்தும் ஒரு தெய்வ கருவியாகும். When believers surrendered his life, he became valuable to Jesus. And Jesus expects you to strive kingdom expansion. Esther used her beauty to convince the king to deliver Jews total depression. Every day, saying a prayer, thy kingdom come, but not getting involved in kingdom expansion is mockery of spiritual life, and all of your declaration will be a fake. ஒரு விசுவாசி தன் வாழ்வில் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அதனை தேவ ராஜ்ய கட்ட பயன்படுத்த எதிர்பார்க்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று அறிக்கையிட்டு அதற்கென்று ஒரு கிரியையும் செய்யாமல் வாழ்வது தேவனை ஏமாற்றுவதாக ஏற்கப்படும். எஸ்தர் தன் அழகை யூதரை காக்க பயன்படுத்தினாள். நீயும் உன் தாளந்துகளும் நேரமும் ஆஸ்தி சுகம் கல்வி இவைகளை ஞானமாக பயன்படுத்தினால் உன்னில் தேவன் மகிழ்வார். If you are a leader without seeing eyes, you will be teaching lessons which will lead other blind people to the ditch along with you. Manoah was taught how to rear a male child to be a fitting for God's standards, but then he never followed these things as said as a blueprint. A believer needs consistent fortification by prayer. Many people perish in spiritual warfare for want of knowledge. Biblical standards will help you to avoid an avoidable loss. ஒரு ஆன்மீக தலைவனுக்கு பிரகாசமான மனக்கண்கள் இல்லாவிட்டால் குருடனான அவன் அநேகரை குழியில் தள்ளுவான் என்று இயேசு சொன்னார். சிம்சோனின் பிறப்பை குறித்து அவன் பெற்றோருக்கு கூறி அவனை எவ்வண்ணம் வளர்த்து செயல்பட வேண்டும் என்று தேவதூதன் கூறினான். ஆனால் அவ்விதமாக அவர்கள் செய்யாமல் அவன் பாவம் செய்து குறை வயதில் மரித்தான். இன்றைய விசுவாசிகளுக்கு ஜெபம் என்னும் கோட்டை அவசியம். வேத ஞானம் இல்லாவிட்டால் ஜெபம் என்னும் கோட்டை உன்னை காக்க முடியாது. தேவ ஞானம் உனக்கு ஆன்மீக ஞானத்தை தந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக முடிக்க செய்யும். வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களம் என்பதை அறிந்து நீ வாழ முற்பட வேண்டும். முடிவுரை சிந்தனை செய்யும். When Eve ate the forbidden tree, mankind received power to do his will. Man can even will against God's will, but still mankind has one more option. He can think and decide by reading the word of God and rectifying his defects as per the biblical standard. Improper thinking weans you from God and makes you useless to others as light. May God help you to have a change in thinking pattern. Hope you have enjoyed part 2. Just thinking. May God bless you. ஏவாள் விளக்கப்பட்ட கனியினை ஏதேன் தோட்டத்தில் புசித்தபொழுது தாங்களே தங்களை முடிவெடுக்கும் திறனை பெற்றனர். இதன் மூலம் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவும் நிராகரிக்கவும் இயலும். எனினும் சிந்திக்கும் திறனை தேவன் கொடுத்துள்ளார். இதன் மூலம் வேத சத்தியங்களை நாம் முடிவெடுக்க நாம் முற்படும் பொழுது நாம் ஒளியாக திகழ இயலும். தவறான முடிவுகளை எடுத்து தொடர்ந்து அவண்ணம் வாழ்ந்தால் தேவ அன்பை விட்டு நிரந்தரமாக விலகக்கூடும். எனவே உன் சிந்தனை முறைகளை சரி செய்து தேவனுக்கென்று வாழ நீங்கள் கேட்ட சத்தியம் உங்களுக்கு உதவி செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பது எங்களுடைய ஜெபம். சற்றே சிந்தனை செய் 2ஆம் பகுதியிலே கேட்ட சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.